பதுவை அந்தோணியார் 13 புதுமைகள் 1 மீன்களுக்கு போதனை. இறைமக்கள் அந்தோணியாரின் போதனை கேட்க மறுத்த போது அருகிலிருந்த ஆற்றுக்கு சென்று அங்கிருந்த மீன்களுக்கு போதித்தார். அவைகளும் தலையசைத்து செவி கொடுத்தன. 2 ஒரே நேரத்தில் 2 இடங்கள். இறைமக்களோடு ஈஸ்டர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த வேளையில் அருட்சகோதரிகளின் இல்லத்தில் நடைபெற்ற திருப்பலியில் அல்லேலூயா வாழ்த்துப்பா பாடினார். 3 கழுதை. நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை ஏற்க மறுத்த அவ்விசுவாசியின் பட்டினி கழுதை தீவனத்தை உதறிவிட்டு புனிதர் ஏந்தி வந்த நற்கருணை கதிர் பாத்திரத்திற்கு முன்பாக மண்டியிட்டு வணங்கியது. நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னம் உண்மை என்பதை உணர்ந்து கொண்டான் அந்த அவ்விசுவாசி. 4 துண்டான கால். புனிதரின் போதனை கேட்டு மனம் வருத்தமுற்ற இளைஞன் தனது தாயை எட்டி உதைத்த காலை கோடாரியால் வெட்டி எறிந்தான். நடந்ததை அறிந்த புனிதர் வெட்டுப்பட்ட கால்களை பொருத்தி நலம் தந்தார். 5 நீரில் மூழ்கிய சிறுவன். நீரில் மூழ்கி மரித்த சிறுவனின் சடலத்தை புனிதரிடம் எடுத்து வந்தார்கள். அந்தோணியார் கண்களை மூடி ஜெபித்து சிலுவை அடையாளம் வரைந்தார். சிறுவன் அதிசயமாக உயிர் பெற்றான். 6 கல்லறைக்குள் இருந்த நபர். தவறாக குற்றம் சாட்டப்பட்ட தனது தந்தைக்கு நீதி வழங்க இறந்த நபரை உயிரோடு எழுப்பினார். அதிசய சாட்சியத்திற்கு பின்னர் அநீதியான தீர்ப்பிலிருந்து தந்தை விடுவிக்கப்பட்டார். 7 விஷம். தப்பறையாளர்கள் விருந்திற்கு அழைத்து புனிதர் உணவருந்த இருந்த உணவில் விஷம் கலந்திருந்தனர்.